இங்க நடக்கிறது கொடுங்கொன்மை. எப்படின்னா ஒரு முகநூல்ல ஒரு பதிவு போட்டானா தூக்கி குண்டாஸ் போடுறது, பேசக்கூடாதெல்லாம் மேடையில் பேசுவா, அவனை வெளியில் விட்டுறது வருது. இப்ப நான் வந்து 5 நிமிஷம் ஈரோடு கிழக்குல கூடுதலா பேசிட்டேன் தேர்தல் நேரத்தில். எனக்கு வழக்கு நாள் போகணும், அதிகாலை 10 மணிக்கு அங்கே நிற்கணும், இங்க இருந்து போக முடியாது. அப்ப நாளே நான் போய் ஈரோட்டில் தங்குறேன். ஒரு நாள் போயிடுது, அடுத்த நாள் மதியம் 12 1 மணி வரைக்கும் அந்த வழக்காயிருது, திருப்பி வரேன். 2 நாள் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடியா இருக்கும்போது நான் இழக்கிறேன். 5 நிமிஷம் கூட பேசிட்டேன். 41 பேர் இவர் வந்ததுனால நெரிசல்ல இறந்துருக்காங்க. ஒரு தகவல், முதல் தகவல் அறிக்கை கூட போடல, ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யல. அப்போ நீங்க என்ன மாதிரி செய்றீங்க? இது பார்க்கும்போது இது கொடுங்கொன்மையா இருக்கு. உயிரே போயிருச்சு, அவர் மேல ஒரு வழக்க போட்டு கூட விசாரிக்க கூப்பிடல, 5 நிமிஷம் கூட பேசிட்டு போய் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னா இதுதான் கொடுங்கொன்மைங்கிறோம். குறிப்பா ஸ்டெர்லைட் வேணான்னு தலைவன் குடிபிடிக்கல, ஒரு கட்சி முன்னிக்கல, மக்களே தன்னெழுச்சியா போராடுறாங்க. அந்த போராட்டத்தை மக்கள் கிளர்ச்சியை, மக்கள் புரட்சியை வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு ஆட்சி முறைனா நீங்க போராட வர்றாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க, அங்க தடுத்து முக்கியமான இருக்க 4 பேர் வந்து மனு கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சிட்டு போராட்டம். கலவரம் வரும்னு நீங்க எப்படி கணிச்சீங்க? நல்லா கணிச்சுக்கோங்க. முடிஞ்சிருச்சு, அந்த மனு கொடுத்து போயிருப்பாங்க, விட்டுட்டு சரி அப்படியே கலவரம் வந்தா கூட முதல்ல தண்ணீர் பீச்சி அடிக்கணும், அல்லது கண்ணீர் போய் கொண்டே வீசணும், அல்லது தடியடி நடத்தி கலைக்கணும். இவ்வளவு வாய்ப்பு இருக்குல்ல. இதுல எதையுமே செய்யாம எடுத்த உடனே மேல வாகனத்து மேல ஏறி தூரத்துல இருந்து குறிபாத்து சொல்ற அந்த ஸ்னைப்பருங்கிற துப்பாக்கி வச்சு எப்படி நீங்க குறிபாச்சு அப்படியே சுட்டாலும் இடுப்பு கீழே கை காலில் தானே சொன்னோம், குறிபாத்து கழுத்துல நெஞ்சில சுட்டு எப்படி கொண்டீங்க? இதுதான் கொடுங்கொன்மைங்கிறோம். நான் முதல்ல சொன்ன பத்தியில தண்ணீர் பீச்சி அடிக்கணும், கண்ணீர் கொண்டு வீசி கலைக்கணும், அல்லது தடியடி நடத்தியாவது கலைக்கணும் அப்படின்னு சொல்றது சர்வாதிகாரம். எடுத்த உடனே இவங்க சுடுத்து கொள்றதுக்கு அது கொடுங்கொன்மை.